உங்களுக்கு எப்போவாச்சும் தோணியிருக்கா எந்த காரணமுமே இல்லாம சில பேர் நம்மள வெறுக்கிற மாதிரி? அப்படி ஏன் நடக்குதுன்னு தத்துவஞானி லியோ டால்ஸ்டாய் என்ன சொல்றாருன்னு நாம இப்ப பார்க்கலாம். நிச்சயமா நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். நாம யார்கிட்டயும் எந்த வம்புக்கும் போயிருக்க மாட்டோம், எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டோம். ஆனாலும் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் நம்மள சுத்தி இருக்கும். ஆனா ஏன் இப்படி நடக்குது? சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரொம்பவே பிரபலமான தத்துவஞானி லியோ டால்ஸ்டாய் என்ன சொல்றாருன்னா, இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்லையாம், இது மனுஷங்களோட இயல்பே தானாம். அவரோட கருத்துக்கள் நமக்குள்ள இருக்கிற இந்த குழப்பத்துக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும். அப்போ விஷயமா காரணமே இல்லாம ஏன் நம்மள வெறுக்கிறாங்க? உண்மையிலே இது ரொம்பவே சங்கடமான ஒரு ஃபீலிங் தான். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி உணர்றத நீங்க மட்டும் இல்ல. உங்களுக்குள்ள நீங்களே இப்படி சொல்லிக்கிட்டதுண்டா, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல, எந்த தப்பும் பண்ணல, ஆனா ஏன் என்ன சுத்தி இப்படி ஒரு நெகட்டிவ் சூழல் உருவாகுது? இந்த உணர்வு தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். டால்ஸ்டாய் சொல்றாரு, இந்த காரணமே இல்லாத வெறுப்புக்கு பின்னால 3 முக்கியமான சைக்கலாஜிக்கல் உண்மைகள் இருக்காம். இந்த 3 உண்மைகளும் உங்களை ஆச்சரியப்படுத்துறதோட ஒரு நல்ல கிளாரிட்டியை கொடுக்கும் பாருங்க. சரி, முதல் உண்மை என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனா நாம அடிக்கடி இத கவனிக்க தவறிடுறோம். அதாவது, நீங்க உங்களுக்காக ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது, உங்க நேரத்துக்கும் சக்திக்கும் மதிப்பு கொடுக்கும்போது, சுயமரியாதை இல்லாதவங்களுக்கு அது அவங்கள தாக்குற மாதிரி தோணும். உங்க நடத்தை நான் உன்னை விட பெரிய ஆளுன்னு சொல்ற மாதிரி அவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆனா உண்மையில நீங்க என்ன சொல்றீங்க? நான் எனக்கு முக்கியமானவன்னு தான் சொல்றீங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அமைதியா உங்களுக்குன்னு சில எல்லைகளை வச்சிருக்கிறது எந்த எல்லையுமே இல்லாதவங்களுக்கு ஒரு அவமானம் மாதிரி தெரியும். உங்க சுய கட்டுப்பாடு அவங்கள ரொம்பவே சங்கடப்படுத்தும். அதனால அவங்கள மாத்திக்க முயற்சி பண்றதுக்கு பதிலா சுலபமா உங்க மேல பழிய போட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து டால்ஸ்டாய் சொல்ற 2வது உண்மைக்கு வருவோம். இது உங்களுடைய வளர்ச்சியை பத்தினது. இப்ப பாருங்க, நீங்க உங்களை நீங்களே மெருகேத்திக்கிட்டு புதுசா எதையாவது கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போகும்போது உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல உங்களை தெரிஞ்சவங்களுக்கோ ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். ஏன்னா உங்க வளர்ச்சி அவங்க எந்த முயற்சியும் எடுக்காம அப்படியே தேங்கி நிக்கிறத அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு. என்னன்னா, உங்க வெற்றிய யாருன்னே தெரியாதவங்க வெறுக்க மாட்டாங்க. உங்க பழைய வெர்ஷனை தெரிஞ்சவங்க தான் வெறுப்பாங்க. ஏன்னா உங்க முன்னேற்றம் அவங்களுக்கு பழகி போன பழைய உங்களை மாத்திருது. இந்த மாற்றம் அவங்களுக்கு ஒரு துரோகம் மாதிரி தெரியும். நீங்க அவங்கள விட்டுட்டு போறீங்கன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில நீங்க உங்களோட தான் இன்னும் நெருக்கமா போறீங்க. சரி, இப்போ டால்ஸ்டாயோட 3வது கடைசி உண்மைக்கு வருவோம். இது உங்க நேர்மையை பத்தினது. நம்மள நிறைய பேர் மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு முகமூடி போட்டுட்டு தான் வாழ்றோம். பிடிக்காதத பிடிச்ச மாதிரி, ஒத்துக்க முடியாத விஷயத்த ஒத்துக்கிற மாதிரி இப்படி நடிச்சுட்டே இருக்கோம். ஆனா நீங்களா இருக்கும்போது உங்க மனசுல பட்டதை அப்படியே பேசும்போது அது மத்தவங்களோட நடிப்பை மொத்தமா கலைச்சிடுது. அவங்களோட முகமூடிய நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுது. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு மாய உலகத்துல வாழ்றவங்களுக்கு உண்மையை பார்த்தா பயமா தான் இருக்கும். உங்க நேர்மை அவங்களையே ஏமாத்திக்கிட்டு வாழ்றத ரொம்ப கஷ்டமாக்கிடுது. அதனால தான் அவங்க உங்களை பார்த்து இவன் ரொம்ப இன்டென்ஸ் இல்ல ரொம்ப சீரியஸான ஆளுன்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. டால்ஸ்டாயோட கருத்துக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப இருக்கிற மாடர்ன் சைக்காலஜியும் இதுக்கு சில காரணங்களை சொல்லுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேல இருக்கிற குறைய உங்க மேல திணிப்பாங்க. அதான் ப்ரொஜெக்ஷன். நீங்க அமைதியா இருந்தா அதை திமிருன்னு நினைப்பாங்க. இல்ல ஒரு குரூப்ல ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கலனா மத்தவங்கள எந்த காரணமும் இல்லாமலே உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இது வரைக்கும் ஏன் நம்மள வெறுக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வெறுப்ப எப்படி ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கறதுன்னு தான். நம்புங்க, இது உங்க மொத்த பார்வையுமே மாத்த போகுது. பழைய நம்பிக்கை என்ன? மத்தவங்க நம்மள வெறுத்தா நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். ஆனா புது புரிதல் என்ன தெரியுமா? அவங்க வெறுப்பு நீங்க எதையோ சரியா செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நிரூபிக்குது. ஆமா, மத்தவங்களோட வெறுப்பு உங்க மேல இருக்கிற குறைய காட்டல, நீங்க உங்க கொள்கைகளோட நேர்மையா தைரியமா வாழ்றீங்கன்றதுக்கு அதுதான் அடையாளம். டால்ஸ்டாயோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. யாரும் உங்களை வெறுக்கலையா? அப்போ நீங்க ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைய வாழறீங்கன்னு அர்த்தம். உண்மையாவோ தைரியமாவோ இல்ல, வெறும் பாதுகாப்பா மட்டும். இது ஒரு சவுக்கடி மாதிரி இருக்குல்ல? எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நினைச்சா கடைசியில நீங்க நீங்களாவே இருக்க மாட்டீங்க. உண்மையா வாழறதுக்கு ஒரு விலை இருக்கு. அந்த விலை சிலரோட வெறுப்பா கூட இருக்கலாம். சரி, இந்த உண்மைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நாம எப்படி நடந்துக்கணும்? அவங்கள மாதிரியே கசப்புணர்ச்சியோட கோவத்தோட இருக்கணுமா? நிச்சயமா இல்ல. அதுக்கான வழியை தான் இப்ப பார்க்க போறோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இத புரிஞ்சுக்கிட்டதால நீங்க மத்தவங்களை விட பெரிய ஆளுன்னு நினைச்சுக்க கூடாது. இது ஆணவமா இருக்கிறதுக்கான லைசன்ஸ் இல்ல. இது உங்க மனசாட்சிப்படி, உங்க கொள்கைப்படி உறுதியா நிக்கிறதுக்கான ஒரு பெர்மிஷன். அப்போ இதுக்கு மேல எப்படி முன்னேறி போறது? இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம்.
1 அவங்க வெறுப்புக்கு பதிலுக்கு பதில் சண்டை போடாதீங்க, பழிவாங்க நினைக்காதீங்க. 2 அன்பா இருங்க, ஆனா உங்க கொள்கைகள்ல உறுதியா இருங்க. 3 எல்லார்கிட்டயும் போய் உங்களை விளக்கிக்கிட்டே இருக்காதீங்க. 4 எல்லாரும் நம்மள விரும்பணும்னு நினைக்கிறத விட நாம உண்மையா இருக்கோமான்னு பாருங்க, அதுதான் முக்கியம். இறுதியா இந்த முழு பகுப்பாய்விலிருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். அந்த கடைசி பாடம் இதுதான். நேர்மையா வாழ்றதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய விலை என்ன தெரியுமா? நீங்க மௌனமா இருந்தா யாருக்கெல்லாம் லாபமோ அவங்க உங்களை வெறுப்பாங்க. ஆமா, நீங்க உண்மையை பேச ஆரம்பிக்கும்போது, நீங்களா இருக்க ஆரம்பிக்கும்போது, நீங்க அமைதியா இருந்ததால லாபம் பார்த்தவங்களுக்கு அது பிடிக்காது. இதுதான் அதுக்கான விலை. அதனால கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். மத்தவங்களோட தற்காலிக பாராட்டுக்காக உங்க உண்மையான முகத்தை விட்டு கொடுக்க போறீங்களா? இல்ல உங்க மன அமைதிக்காகவும் உங்க நேர்மைக்காகவும் சிலரோட வெறுப்பை ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா? முடிவு உங்க கையில தான்.